வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கேம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு குடுக்குற மாரி, இல்ல அதுக்கான உணவு குடுக்குற மாரி வாய்ப்பு இருந்தா அத குடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். அதுக்கு நம்மளால முடியும் அப்டின்னா கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா, அவங்க நம்மளோட பாதி. அதனால நம்ம குடும்பத்த விட்டுட்டு வெளியில எதையும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில ஓடுனா, கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சொல்லுவாங்க, அ ஒரு அன்பு இல்லாம, ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஒன்லைன்ல இதுதான். ஸோ ஓவராலா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வராரு? நம்ம என்ன பண்ணிக்கிட்டா இந்த குரு பெயர்ச்சிய நமக்கு ஏத்த மாரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பெயர்ச்சியில இப்ப பார்க்க போற ராசி துலாம். துலாம் தராசு. இங்கேயும் இதுலயும் நேர்மை. இங்கிட்டும் போமாட்டேன், இங்கிட்டும் போமாட்டேன். நடுநிலையா தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. குரு வந்து உங்க 10ஆம் வீட்ட பார்க்குறாரு. 10ஆம் வீடுங்கிறது வந்து கெரியர், சோசியல் லைஃப். வெளி உலகத்துக்கு நீங்க யாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதுல ஒரு 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 டிராப் ஒரு எமோஷனல் ஆட் பண்ற மாரி வந்திருக்காரு குரு வந்து. இதுல என்ன மனதளவுல என்ன ஒரு மாற்றம் வரும்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படின்ட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு சக்சஸ் வருது அப்படின்னா, அந்த சக்சஸ்ல ஒரு அர்த்தம் இருக்கணும். எனக்கு அந்த சக்சஸ் வந்து ஒரு ஒரு அர்த்தத்தோட மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்த ஃபீல் பண்ணலாம். இல்ல எண்ணங்கள் மைண்ட்ல வரலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் இருக்கும். யாரோ பிசினஸ் இருக்கு. இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவங்க, இல்ல ஒரு குடும்ப தலைவரா கூட இருக்கலாம். இல்ல ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம். ஏன் ஸ்கூல்ல கிளாஸ் லீடரா கூட இருக்கலாமே. அப்படி இருக்கீங்கன்னா ஒரு கருணையோட இருங்க. அ போயிட்டு வால்டர் வெற்றிவேல் மாரி இல்லாம, அன்னை தெரசா மாரி ஒரு அன்போட, கருணையோட இப்போ இருக்க வேண்டிய நேரம் கொண்டு வந்தா, உங்க பிசினஸ்லயும், உங்களோட வெளி உலக வாழ்க்கையிலயும் வந்து குருவோட அருள ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். இந்த எனர்ஜிய ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா. ஸோ இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்டின்னா, உங்களோட கெரியர் வந்து ஏதாச்சும் புதுசா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போணும்னு நினைக்கிற ஒரு ஐடியா இருக்குன்னா, அதுக்கான ஒர்க்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது கரெக்ட்டான டைம். சமூகத்துல ஏதோ விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சமூகத்துல ஒரு அங்கீகாரம் இப்ப நான் அதுக்கான ஒரு அங்கீகாரம் நல்லாவே கிடைக்கும். இதுக்கு இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா. இதுல வந்து ஒரு சேலஞ்சுன்னு பார்க்கும்போது ஒர்க் பிரஷர் ரொம்ப எடுத்துக்க வேணாம். வேலை நெறைய பார்த்துட்டு, அ உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்லாம ஒரு ப்ரெஷர் போட்டு எந்த ஒர்க்கும் உங்க செல்ஃப்க்கு குடுக்காம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இத எப்படி பார்க்கணும் அப்டின்னா, உங்க கையில பவர் இருக்கு அப்டின்னா, கைண்ட்னஸ் ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு பவர் இந்த டைம்ல 0 வாட்ஸ் பவர் மாரி தான். ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல. ஒரு மனிதாபிமானத்தோட, கருணையோட உங்க பவர யூஸ் பண்ணுங்க. நல்லா பண்ணலாம். வேற லெவல்ல பண்ணலாம். அது மத்தவங்களுக்கு யூஸ் பண்ற மாரி அதான் எம்பதியோட பண்ணணும். அந்த சொன்னதுதான். இப்போ குரு வந்து 1 டிராப் வந்து கருணை, 1 டிராப் வந்து மனிதாபிமானம், 1 டிராப் கைண்ட்னஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறப்போ, அதையும் உங்க வாழ்க்கையில ஆட் பண்ணும்போது, அதுவும் அது சமூகம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறப்போ, நல்லா இருக்கலாமே! ரொம்ப நல்லா இருக்குமே! பண்ணலாமே! ஸோ இந்த டைம் வந்து உங்களோட கெரியர், அதுக்கப்புறம் வெளிய சமூகத்துல வந்து உங்களோட ரெப்புடேஷன், உங்களோட மரியாதை, அ அப்புறம் லீடர்ஷிப் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கீங்க. அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வாழ்க்கையோட அர்த்தம். இந்த டைம்ல இதெல்லாம் இந்த எனர்ஜில இந்த மாரி ஒரு விஷயம் நீங்க உங்க லைஃப்ல பார்த்துட்டு இருக்கீங்க. எனர்ஜி ஆக்டிவா இருக்கு. இது ரிலேட்டடா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்டார்ட் ஒர்க் ஆன் இட். இப்போ வந்து ஒரு பிரஷர் ஃபீல் பண்ணலாம். உங்களோட உங்களோட சமூகத்துல உங்களுக்கான மரியாதை, ரெப்புடேஷன வந்து ஒரு ஹானஸ்ட்டா வந்து காமிக்கணும். ஒரு செல்ஃபிஷ்னஸ் ஒரு சுயலாபத்துக்காக இருக்கக்கூடாது. மத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அணுகணும். அப்பதான் வந்து நம்மள அறியாம நமக்குள்ள இருக்க ஒரு ப்ரெஷர் வந்து நம்மள விட்டு போகும். இல்ல அப்டின்னா துலாம் அத கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுல மேனிபுலேட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களோட பவர வச்சு மத்தவங்கள இது பண்ணி எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து அப்டின்னா, குரு வந்து நல்லா பண்ணி விட்டுருவாரு. உங்களுக்கு இருக்க ஒரு ரெப்புடேஷன்
பவர, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல நீங்க வந்து ஒரு கேரோட கொண்டு போ வேண்டிய நேரம் இது. தயவுசெய்து வந்து உங்களோட சுயலாபத்துக்காக மட்டும் கொண்டு போயிறாதீங்க. மார்க் மை வேர்ட்ஸ். இதுல 5ஆம், 7ஆம், 9ஆம் பார்வையினால உங்களோட வீடு, உங்களோட மனசு, ஒரு இன்னர் செல்ஃப், அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் இதுல எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு லாங் டிராவல் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க உங்களோட கரியருக்காக, உங்களோட பிசினஸ்க்காக, உங்களோட லீடர்ஷிப்காக, உங்களோட சோஷியல் ரெப்புடேஷனுக்காக நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, இல்ல அதுல படிக்கிறீங்க, இல்ல சொல்லி தர்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து அத நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். வீடு, மனசு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் வந்து ஹானஸ்ட்டா இருக்கணும். இருக்கவங்களுக்கு சூப்பர். வெல் அண்ட் குட். அப்படி இல்லாம செல்ஃபிஷ்ஷா உள்ளுக்குள்ள உள்ள ஒரு முகம் இன்கேஸ் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து உங்களோட பவர வந்து ஒரு கேரோட கொண்டு போங்க. குரு சொல்றாரு. நான் சொல்லல. குரு சொல்றாரு. ஸோ இந்த டைம் வந்து அம் நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, இல்ல ஒரு கவுன்சிலிங் குடுக்குற ஆளா இருக்கீங்க, இல்ல ஒரு மேனேஜர், இல்ல ஒரு பப்ளிக் சர்வன்ட்டா இருக்கீங்க. ஒரு ட்ரஸ்ட் எங்கெங்கலாம் ஒரு நம்பிக்கை ரிலேட்டடா ஒரு வேலையில இருக்கவங்களுக்கு, இது ரொம்ப நல்ல நல்ல டைம். இல்ல இது வந்து இந்த மாரி இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அ ஆனா நான் பார்க்குற வேலை வேறையா இருக்கு. ஆனா இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு துலாம் ராசி யாராச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இந்த டைம் வந்து இந்த மாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நான் சொல்லல. டீச்சிங், அம் கவுன்சிலிங் குடுக்கறது, இல்ல வந்து பப்ளிக் சர்வன்ட் ஏதாச்சும் ஒண்ணு பண்றது. உங்கள நம்பி ஏதோ ஒரு வேலை குடுக்குறாங்கன்னா, அந்த வேலைக்கு நீங்க அதுக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்து போறது. நல்லாருக்கும். இன்னொரு இதுல சொல்லப்போனா, உங்களோட கெரியர், உங்களோட சொசைட்டில உங்க அந்தஸ்து அடுத்த லெவல் போகுது. அத வந்து ஒரு ஆள் மனசோட கனெக்ட் ஆயிட்டு எடுத்துட்டு போங்க. சுயலாபத்துக்காக எடுத்துட்டு போகாதீங்க. இந்த டைம்ல வந்து இறக்கம் இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும். அப்புறம் வந்து உங்க கெரியருக்கு ஒரு நல்ல டைம் இது. கெரியர்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த டைம யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ஆஃபீஸ் மாத்துறது, இல்ல வேற வேலை மாத்துறது, இல்ல ஏதோ ஒரு வேலையிலேருந்து பிசினஸ் போறதா இருக்கலாம், இல்ல பிசினஸ் விட்டு வேலைக்கு போறதா இருக்கலாம், இல்ல புது வேலை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். எனிதிங். இதனால இந்த டைம் வந்து நல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்க எஃபோர்ட் போட்டா தான் அதெல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல நேர்மையா இருக்கணும். மனசாட்சிக்கு நேர்மையா அந்த முடிவு எல்லாமே இருக்கணும். அப்போ குருவோட பிளெஸிங்ஸ் இன்னும் இந்த ரெடி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வெற்றி மனசுல மனசளவுல இல்லாம ஒரு ஆன்மா கூட கனெக்ட் ஆகாம இருக்குன்னா, அது எம்ப்டி தான். அது வெறும் குடம் தான். என்னைக்குமே அதுல இருந்து ஒண்ணும் கிடைக்காது. நோ யூஸ். அதனால உங்க வெற்றிய வந்து ஒரு சோல்ஃபுல்லான கனெக்ஷன பாத்துங்க. ஒரு அன்பு குடுத்து வெற்றி வருதுன்னா, அந்த வெற்றிய குடுக்கறவங்களுக்கு ஒரு அன்ப குடுங்க. அன்பு அன்பு உங்களால முடிஞ்சது எல்லாமே குடுக்கும்போது, அந்த வெற்றிக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். நல்லா நிம்மதியா தூக்கம் வரும். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கர்மா இல்ல ஒரு பேட்டர்ன் என்ன கேரி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒரு சிலர் துலாம் நம்ம என்ன கேரி பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, அ நம்ம வந்து ஒரு அமைதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை எதுவும் வந்துரக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மென்டாலிட்டி மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்புறம் வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டு இருந்திருக்கும். சொசைட்டில நல்லவங்களா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, உங்க மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே மறைச்சு வச்சிருப்பீங்க. மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கறது உங்களுக்கு புடிச்சது ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சொசைட்டில ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அத நீங்க பண்ணாம விட்டுருப்பீங்க. இப்ப வந்து அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா, அத சரி பண்ணிக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனா, வெளியில வந்து வெளியில ஒரு இமேஜ் புரொடெக்ட் பண்ணி அடுத்து என்ன சொல்லப்போனா, அ சமூகத்துல நீங்க யாருன்னு காமிச்சுக்கிறது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கலாம். ஒரு இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். மேபி ஒரு அப்பா, அம்மாவ டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்ல ஒரு பார்ட்னர டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இல்ல அகைன் சோசியல் ரெகக்னிஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் உங்களுக்கு. அண்ட் எமோஷனலா வந்துட்டு தந்திரமா இதுக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம். பட் இப்போ வேணாம். அன்பா தான் இருக்கணும். தந்திரம்லாம் வேணாம். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்டு. இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் குரு உங்ககிட்ட கேட்குறாரு. இந்த டைம்ல இன்னும் பெர்ஃபெக்டைஸ் பண்ணிக்க வேண்டியது கெரியர்ல உங்கள யாராச்சும் குறை சொல்லிருவாங்க பயம் இருந்திருக்கும். அந்த பயத்த போக்கிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் இதெல்லாம் பண்ணா வந்து ஒரு மத்தவங்க வந்து உங்கள இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து உங்கள அப்ரூவ் பண்ணுவாங்க. லைக் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து பார்த்துக்கணும். அத அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த டைம்ல என்ன ஆக்டிவேட் ஆகும்னா,
ஆ கெரியர் உங்களோட ஐடென்டிட்டி கெரியர் ரிலேட்டட் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வேலை விஷயமா அது. அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிருவாங்க ஒரு பயம் வரலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ரூவல் இருக்கணும். நீங்க ஏதாச்சும் வேலை பண்றீங்கன்னா மத்தவங்க ஓகே இது கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ரூவ் பண்ணணும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வருதான்னு பார்த்துக்கோங்க. வந்துச்சு அப்படின்னா அது தேவையா அப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மை இல்லாத ஒரு அமைதி வந்து உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிற மாரி. அவ்வளோதான் சொல்லப்போனா. உங்களோட மனசாட்சி உண்மையா இருக்கிறப்போ, உண்மையா இருந்து வர அமைதி தான் ஒரு எனக்கு இருக்கிற லாங் டர்ம் பீஸ்ஃபுல். அது இல்லாம உங்களுக்கு ஒரு பீஸ் இருக்குன்னா, அது வந்து உண்மைய நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. இதுல திரும்ப கர்மா வருது அப்டின்னா, நீங்க நோ சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு மத்தவங்க கேட்கறாங்க. பட் ஆனா உங்களால பண்ண முடியாதுன்னா, பண்ண முடியாதுன்னு சொல்லிருங்க இந்த வாட்டி. யோசிக்கிறீங்க அப்டின்னா, பழையபடி திரும்ப கர்மாவ கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க நீங்க மத்தவங்க எமோஷனல் அ நீங்க இதெல்லாம் பண்ணா மத்தவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அத கொஞ்சம் பார்த்துக்கணும். அது திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அது ஒண்ணு. ஆ இப்போ இந்த டைம்ல என்ன அடிஷனலா பண்ணணும்னா, பேச்சு, ஹீலிங். இதுக்கு முன்னாடி பேசி, பேசி மேபி நெறைய பேத்த கஷ்டப்படுத்திருக்கலாம். இல்ல உங்கள அறியாமலே இது பண்ணியிருக்கலாம். இல்ல உங்களுக்கு த்ரோட் ரிலேட்டடா பிரச்சனை வருது அப்டின்னா, நீங்க உண்மையா பேசணும். உண்மையா பேசலைன்னா, த்ரோட் ரிலேட்டட் பிரச்சனை வரும். ஹீலிங்ல பார்க்கும்போது த்ரோட் ரிலேட்டட் ஒரு ஹீலிங் ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப நேர்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும். மத்தவங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு சரின்னு பட்டா சொல்லுங்க. இல்லையா எனக்கு சரின்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தப்பே இல்ல. உங்களோட கெரியரையும், மனசாட்சியும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். வெறும் மனசுன்னு மட்டும் போக்கூடாது. கெரியர்ன்னு சொல்லிட்டு போக்கூடாது. 2த்துக்கும் பேலன்ஸ்டா உண்மையா இருக்கணும். ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, உங்களோட கெரியர், ஆ உங்களோட உங்களோட லீடர்ஷிப்ப நேர்மையா கொண்டு போகணும். அதுதான் இந்த குரு பேச்சு உங்களுக்கு சொல்ல வர்றது. ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். உங்க வாழ்க்கையில, உங்க கெரியர்ல, உங்க பிசினஸ்ல ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். வெறும் சோசியல் பாப்புலாரிட்டி மட்டும் பார்த்து பண்ணக்கூடாது. பர்ப்பஸோட பண்ணணும். அ எனக்கு என்ன கெரியர் சூஸ் பண்றதுன்னு தெரியல. என்ன ஆனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு இதுல வந்து என்ன மாத்திக்க முடியல. பட் ஸ்டில் எனக்கு வந்து எங்க எனக்கு தெரியுது. ஆனா வந்து எங்க ஹீலிங் ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப யோசிக்க வேணாம். டிஸ்கிரிப்ஷன் பாருங்க நம்பர் இருக்கும். நம்ம பேசுவோம். ஜாதகத்த குடுங்க. டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க லைஃப்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போக நான் ஹெல்ப் பண்றேன். உங்க சோல் ஹேப்பியா இருக்கணும் ஹேப்பியா இருக்கிறதுக்கு ஒரு லைட்ட நான் காமிக்கிறேன். உங்க சோல் ஹேப்பியா எடுத்துட்டு போறதுக்கு நீங்க ரெடியா? ரெடின்னா எல்லாம் ரெடி. உங்களோட சக்சஸ் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.